ஹாய் கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேத்தன் பாகத்தோட 11 ரூல்ஸ் ஃபார் லைஃப் அப்படின்ற புக்கை பற்றி பார்க்க போகிறோம். யூஸ்வலாக சேத்தன் பாகத் வந்து ஃபுல்லாக நாவல் பற்றி தான் எழுதுவார், ஃபுல்லாக ஸ்டோரிஸ் மாதிரி தான் இருக்கும். பட் திஸ் இஸ் அ செல்ஃப் டெவலப்மெண்ட் புக். நான் படித்ததுலே ரொம்ப இன்ஸ்பைரான புக். இதை நான் ரொம்ப லைஃப்பில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுற 11 ரூல்ஸ் இப்போ கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த புக்கு என்னென்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். This is a great book which I suggest everyone to read. இதுனா வந்து யூஸ்வலி நிறைய செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸில் வந்து ரொம்ப தியரியாக இருக்கும், பட் இந்த புக்கில் வந்து ஃபுல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இந்த புக்கை பற்றி நான் இந்த 11 ரூல்ஸ் என்னென்னு மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ஆக்சுவலி இந்த புக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, ஜொமேட்டோ டெலிவரி ரைடு வந்து ஆர்டர் வந்து சேத்தன் பாகத் வீட்டு போய் கொடுக்க போவார். ஸோ அந்த டைமில் வந்து அவர் கண் ஏதோ கலங்கியிருக்க மாதிரி சேத்தன் பாகத் என்ன விஷயம்னு கேட்கும் போது கேர்ள் ஃப்ரெண்டோட பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு தான் கதை ஸ்டார்ட் ஆகும். ஸோ தென் சேத்தன் பாகத் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு டெய்லி ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க, நான் 11 ரூல்ஸை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு தான் புக் கண்டென்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஃபஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெவர் இக்னோர் யுவர் ஃபிட்னஸ். அதுதான் ஒரு ஃபஸ்ட்டு ரூல். ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எல்லாருக்குமே ஒரே டைம் தான் இருக்கும், எல்லாருக்குமே வந்து ஒரே 24 ஹவர்ஸ் தான் இருக்குது. ஆனால் அதில் வந்து எப்படி நம்ம டைம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் கண்டென்ட்டே இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவர் ஜொமேட்டோ டெலிவரி சொல்லுவார், நான் இவ்வளோ நாள் ஜொமேட்டோ டெலிவரி பண்ணுறேன், இவ்வளோ நேரம் நான் வந்து இதுக்கு கரஸில் படிக்க போகிறேன், ஸோ எனக்கு டைமே இருக்காதுன்னுவார். ஸோ இவர் அந்த ஃபோனை வாங்கி அந்த இன்ஸ்டாகிராம் டைமிங்கு எவ்வளோ டைமிங்காக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது, ஸோ இதில் 4 ஹவர்ஸ் ஃபோன்லேயே வேஸ்ட் ஆகிற மாதிரி அவர் பார்த்துட்டு அவர் கேட்பார், இதில் 4 ஹவர்ஸ் வேஸ்ட் பண்ணுற, ஸோ இதில் நீ எஃபெக்டிவாக வந்து ஃபிட்னஸ் 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ண முடியாதான். ஸோ எதுக்கு ஃபிட்னஸ் அவர் ரொம்ப இது பண்ணுறாருன்னா, ஃபிட்னஸ் இருந்தால் தான் போத் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஷுட் பி ஹெல்த்தி. அப்போ தான் இருந்தால் தான் நம்ம எல்லா வேலையுமே நெக்ஸ்ட்டு பண்ண முடியும்னு சொல்லிட்டு நெவர் இக்னோர் யுவர் ஃபிட்னஸ்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ரூலாக வந்து ஜொமேட்டோ டெலிவரிக்கு சொல்லுவார். செகண்ட் ரூல் என்னென்னா, மாஸ்டர் யுவர் எமோஷன்ஸ். ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எமோஷன்ஸ் தான் இங்கே ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து ரொம்ப சின்ன விஷயத்துக்கு ரொம்ப சீக்கிரமாக டவுன் ஆகிடுறாங்க, ரொம்ப இதாகிடுறான்னு சொல்லிட்டு மாஸ்டர் யுவர் எமோஷன்ஸ்னு சொல்கிறாரு. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இப்போ நான் எமோஷன்ஸ் தான் இங்கே இப்போ எல்லாமே இருக்குது. ஸோ மாஸ்டர் யுவர் எமோஷன்ஸ். தென் தேர்ட் ரூல் என்ன சொல்கிறாருன்னா, புட் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். ஸோ இப்போ வந்து மற்றவங்க கூப்பிட்றாங்க, மற்றவங்க இது பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட் உங்களுக்கு அது உண்மையிலே அடிப்படை இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் மட்டும் போங்க, நோ சொல்ல கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க, புட் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். அது டைம் அது வந்து செல்ஃபிஷ் கிடையாது அப்படின்றது தான் சொல்ல வர்றாரு. அந்த தேர்ட் ரூலே வந்து புட் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டுன்றது செல்ஃபிஷ் கிடையாது அப்படின்னு தான் தேர்ட் ரூல். ஸோ ஃபோர்த் ரூல் என்னென்னா, மாஸ்டர் சிம்பிள் இங்கிலீஷ். ஸோ எல்லாருக்குமே தெரியும், ஸோ இங்கிலீஷ் தான் வந்து இப்போது எல்லாருமே எல்லா இடத்துலையும் பேசுகிறது, இப்போ கம்யூனிகேஷன் வேயே வந்து இங்கிலீஷ் தான் இருக்குது. ஸோ இங்கிலீஷை வந்து ரொம்ப பேச கற்றுக்குங்க, டெய்லி வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மாஸ்டர் சிம்பிள் இங்கிலீஷ் தான் ஃபோர்த் ரூல். ஃபிஃப்த் ரூல், நோ சீப் டோப்பமைன். ஸோ டோப்பமைன் பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சீப்பாக கிடைக்கிற டோப்பமைன் எதுவுமே வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்காது. ரொம்ப டஃப்பாக ட்ரை பண்ணி கிடைக்கிற சக்ஸஸ் வந்து தான் டோப்பமைன். இன்ஸ்டண்ட்டாக இன்ஸ்டாகிராம் பார்க்குறது, சில பல விஷயத்தெல்லாம் பண்ணும்போது கிடைக்கிற டோப்பமைன் அது வந்து செட் ஆகாது. நோ சீப் டோப்பமைன் தான் ஃபிஃப்த் ரூல். சிக்ஸ்த் ரூல், சேஸ் த ஆட் திங்ஸ். ஈஸியான விஷயத்தை அக்செப்ட் பண்ணிவிட்டு அச்சீவ் பண்ணிவிட்டு அதை வந்து சிம்பிள் சொல்ல முடியாது. ஐ மீன் அது வந்து ஜெயிச்சிட்டோன்ற மாதிரி சொல்ல முடியாது. சேஸ் த ஆட் திங்ஸ். உங்களால் எது முடியாதோ அதை முடித்து காட்டணுன்றது தான் வந்து சிக்ஸ்த் ரூல். செவன்த் ரூல், ஈட் த எலிஃபேண்ட். ஸோ ஒரு எலிஃபேண்ட் உங்கள்கிட்ட கொடுத்தா அது எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு தான் அந்த டாபிக் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து சின்ன சின்ன பீசஸாக டெய்லி சாப்பிடுவோம்ல, ஸோ அதான் ஈட் த எலிஃபேண்ட். உங்களுக்கு வந்து ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா அதை அச்சீவ் பண்ணுறது சின்ன ப்ராசஸாக பண்ணிட்டு அந்த அச்சீவ் பண்ணுறது தான் ஈட் த எலிஃபேண்ட். ஸோ ரூல் 8, பி த காக்ரோச். காக்ரோச் பார்த்தீங்கன்னா, காக்ரோச்சை மட்டும் அழிக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஒரு டிவைஸே கண்டுபிடிக்க முடியல, ஒரு இட்டேடுவேன், அது ஏற்ற மாதிரியாவது அது உடம்பு அடாப்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பி த காக்ரோச்னால் போகிற இடத்துல நீங்கள் இருக்க இடத்துல உங்களை நீங்களே அடாப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாறணும். அது மாற ஆரம்பிக்கிறது தான் பி த காக்ரோச். அதுதான் 8th ரூல்.
9th ரூல், லேர்ன் டு கனெக்ட் வித் பீப்புள். இது வந்து சில பேருக்கு ஈஸியாக வரும், சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக வரும். அவர் எது எக்ஸாம்பிள் வச்சு சொல்லுவார்னா, அவர் ட்ரெட்மில்லில் ஜிம்மில் வாக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட ஒருத்தர் வரும்போது அவரோட பேச் பண்ணோன்னா அந்த படம் தான் வந்து 3 Idiots-ஆக வந்து அவரோட நாவல்லேருந்து எடுத்து வந்திருக்கு. ஸோ நம்ம நிறைய பேர்கிட்ட பேசணும், பீப்புளோட கனெக்ட் பண்ணோன்றது தான் வந்து 9th ரூல். 10th ரூல், இட்ஸ் மை ஃபால்ட். அதான் 10th ரூல். அது என்னென்னா, என்ன தப்பு நடந்துச்சுன்னா இட்ஸ் மை ஃபால்ட் நம்ம ஒத்துக்கணும், நம்ம மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்க மேலே குறை சொல்லக்கூடாது. அதுதான் 10th ரூல். ஸோ எப்படின்னா, எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவார், எப்போவுமே வந்து தோக்குறவங்க கையில் தான் எக்ஸ்கியூசஸ் இருக்கும், ஜெயிக்கிறவங்க கையில் மட்டும் ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் உங்கள் மேலே தப்புனா நீங்கள் தோத்துட்டிங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணணும், நம்ம தான் என் மேலே தான் தப்பு. ஸோ அதை நீங்கள் கரெக்ட் பண்ணுறது தான் வந்து 10th ரூல். 11th ரூல், ஏர்ன், சேவ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், மணி மேனேஜ்மெண்ட், எப்படி மணியை மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது தான் 11th ரூல். ஸோ எப்படி மணியை சேவ் பண்ணணும், மோர் தென் சேவிங் அது வேர் டு இன்வெஸ்ட். இப்போ சேவ்னா ஒரு $100 ஒரு பாட்டில் போட்டு வச்சா அது 10 years கழிச்சும் அதே இதில் தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும். பட் அந்த $100 நீங்கள் வந்து எதுனா ஸ்டாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா உங்கள் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சேவ் பண்ணுறதோட இன்வெஸ்ட் பண்ணுறதுல பெட்டர்னு சொல்கிறார். ஸோ இதுதான் இந்த 11 ரூல்ஸ் ஃபார் லைஃப் புக். இது எல்லாருமே அட்லீஸ்ட் 1 time ஆச்சு படிக்கணும். இது மற்ற செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ் மாதிரி இருக்காது, இது சூப்பர் சிம்பிள் இங்கிலீஷ் எழுதியிருப்பார். ஸோ ஆல்ரெடி சேத்தன் பாக் புக்ஸ்லாம் தெரியும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு சொல்லிட்டு. இது நிஜமாலே ரொம்ப சிம்பிளான புக், ரொம்ப ஈஸியாக எல்லாருக்குமே புரியும், ரொம்ப டஃப்பான இங்கிலீஷ்லாம் எதுவுமே இருக்காது. இது நிஜமாக நான் ரொம்ப படித்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு நான் ஒரு நோட்லாம் எழுதி வச்சு நான் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஐ மீன் இட்ஸ் வெரி சூப்பர் திங் டு ஃபாலோ. டஃப்பு தான், ஆனால் வந்து இந்த புக்கை வந்து கம்பல்சரி படிக்கணும் எல்லாருமே. டெய்லி ஒரே நாள்லேயே உட்காந்தே முடிக்கும், டெய்லி ஒரு ரூல் புக் படித்தாலே ஈஸியாக முடிக்க முடியும். ஸோ